இந்த பிறந்த நாள்லாம் எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எகிப்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த கிங்கா யார் பதவி ஏற்கிறாங்களோ அவங்கள அந்த ரீபர்த் அப்படிங்கிற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டெமிஸ் அப்படிங்கிற ஒரு தேவதைக்கு வட்ட வடிவில் ஒரு கேக் செஞ்சு அதுல கேண்டில வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரோம்ல ஃபர்ஸ்ட் டைமா அவங்க பர்த்டேங்க ஆக்சுவல் பர்த்டேவை அவங்க தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னன்னா ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணணும் பிறந்த நாள் அப்படின்னு இருந்துச்சு ரோம்ல. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க ஃபோர்த் செஞ்சுரியில. அந்த ஃபோர்த் செஞ்சுரியில வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து பர்த்டேவை கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப அதுக்கு டினை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுனால கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த பர்த்டேவும் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ப்ராப்பரா பர்த்டே அப்படிங்கிறது எவால்வேட் எப்போ ஆயிடுச்சுன்னா இத்தாலியில தான் இருக்கு. இத்தாலியில என்னன்னா குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் விழான்னு ஒண்ணு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பிறந்த நாள் விழால குழந்தைங்களுக்கு முன்னாடி கேக்கை வச்சு அந்த கேக்ல வந்து கேண்டில வச்சு அந்த கேண்டில வந்து அவங்க ஊதி அணைக்கிற மாதிரியான அந்த ப்ராப்பர் செலிப்ரேஷன் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ற அந்த ப்ராப்பர் செலிப்ரேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜெர்மனில ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அதுக்கப்புறமா நமக்கு எல்லாரும் பாடுற ஒரே பாட்டு தான் பர்த்டேன்னா நம்ம பாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற பாட்டு தான் நம்ம எல்லாருமே அதே பாட்டை தான் நம்ம பாடுவோம். அந்த பாட்டு 1883 அவங்க அந்த பாட்டை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு ஒரிஜினலா குட் மார்னிங் டு ஆல் அப்படிங்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு சொல்றதுக்கு மாதிரி அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் வடிவமைச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி அந்த லிரிக்ஸை மாத்தி அது பர்த்டே செலிப்ரேஷன் சாங்கா ஆயிடுச்சு. இந்த உலகத்திலேயே அதிகமா பாடப்படுற சாங் எதுன்னா ஹாப்பி பர்த்டே சாங்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிறந்த நாள் விஷயம் அப்படியே போட்டுட்டு போயிருங்க.